Hi friends, welcome to my channel Samayal with Samanya. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குயிக் ரெசிபி பார்க்க போகிறோம். இதுதான் வந்து கஸ்கஸ். இந்த கஸ்கஸ்ங்கிறது நமக்கு பேசிக்காக வீட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இது பார்க்குறதுக்கு மில்லட்ஸ் மாதிரி இருக்கும், ஆனால் இது வந்து ஹோல் கிரெயின் கிடையாது, அதே சமயம் ரவையும் கிடையாது. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டெக்ஸ்சரில் இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக குக் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியண்ட். இதுக்கு பெருசாக குக்கிங் வந்து அடுப்பில் வச்சு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பட் அட் த சேம் டைம் ரொம்பவே கேலரிஸ் குறைவு, ஃபேட்டும் சுத்தமாக கிடையாது. ஸோ நீங்கள் டயட் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அடிக்கடி இதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம லெமன் ஃப்ளேவர்ட் கஸ்கஸ் செய்ய போகிறோம். இதுக்கு அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கலாம். கூட காரத்துக்கு பச்சை மிளகாயும் வரமிளகாயும் கலந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலையோ கொத்தமல்லியோ உங்ககிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் இந்த கஸ்கஸ் வந்து நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம லெமன் ஃப்ளேவரில் செய்கிறதுனால கொஞ்சம் லெமன் ஜூஸ் அதில் சேர்த்துக்கலாம். உங்கள் புளிப்புக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தாளித்த அந்த கலவையையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ சுடு தண்ணி வந்து 1/2 கப்புக்கு 3/4 கப் அளவுக்கு நல்லா சூடான தண்ணியை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இந்த கஸ்கஸ் வந்து அடுப்பில் வச்சு குக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி சுடு தண்ணி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சோன்னா அது உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு குக் ஆயிரும். இப்போ பாருங்கள், இந்த கஸ்கஸ் எவ்வளோ அருமையாக சூப்பராக உதிரி உதிரியாக குக் ஆயிடுச்சுன்னு. இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாலாம் இருக்காது. கிட்டத்தட்ட நம்ம லெமன் ரைஸ் சாப்பிட்ற மாதிரியே தான் இதோட டேஸ்ட்டும் இருக்கும். இதை நீங்கள் நைட்டு டின்னருக்கும் எடுத்துக்கலாம், இல்லை லஞ்சுக்கு கூட பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சம் அந்த நட்டி ஃப்ளேவருக்காக நான் பீனட்ஸும் சேர்த்து கலந்துக்கிறேன். ரொம்ப சிம்பிளான இன்ஸ்டன்ட் கஸ்கஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் உப்புமாவோ ஃப்ரைட் ரைஸோ இந்த மாதிரி லெமன் கஸ்கஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.